Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோவை பொறுத்தவரைக்கும் ஜாப் கேஷ் குயிக் லோன் அப்படிங்கக்கூடிய இப்போ 2026 பிப்ரவரியில இருந்து Play Storeல அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு புத்தம்புது அப்ளிகேஷனோட கம்ப்ளீட்டான Play Store டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ், அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் டோட்டலாவே ஒரு 2 minutes அப்படிங்கிறது கூட இருக்காது. சோ கம்ப்ளீட்டான வீடியோ அப்படிங்கறத பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க ஃபைனான்ஷியல் சம்பந்தமா எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கிறதா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கணும். நாம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான வீடியோல இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறதும் only for educational and information purpose மட்டும் தான். இத ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே गाइस, இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஆம்னி ஸ்டாக் இன்னோவேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இப்போ Play Storeல 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல ஜஸ்ட் ஒரு 107 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 3.2 இருக்கு. சோ இந்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. அதை நாம கண்டிப்பா நோட் பண்ண வேண்டியும் இருக்கு. இப்போ இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஜஸ்ட் a மினிட்ஸ்ல பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. பர்சனல் லோனை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 5 லட்சம் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கறதையும், லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 100% ஆன்லைன் ப்ராசஸ்ல ஹேசல் ஃப்ரீயான லோன் கிடைக்கும் அப்படிங்கறதையும் போட்டுருக்காங்க. இதை தவிர்த்து என்னென்ன பர்பஸ்க்காகலாம் லோன் அப்படிங்கறத வாங்கிக்கலாம் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க. தென் இவங்க வீக்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் கம்பெனி அப்படிங்கக்கூடிய ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கறத தரதாவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள் அப்படிங்கறதையுமே கொடுத்துருக்காங்க. தென் லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 5,000 இருந்து அதிகபட்சமா 5 lakh வரைக்கும் அவங்களுடைய RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கிட்ட இருந்து அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கறதையும் போட்டுருக்காங்க. தென் இந்த லோன்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 12 to 30% per annum அப்படிங்கிறது இருக்கும். லோன்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 6 to 60 months அப்படிங்கிறது கொடுக்குறோம். இந்த லோன் அமௌண்ட்ல ப்ராசஸிங் ஃபீஸா அதிகபட்சமா 5.1% ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் GST அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. இதை தவிர்த்து குயிக்கா டைரக்டா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல லோன் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் போட்டுருக்காங்க. தென் இடையில நீங்க ஃபோர்க்ளோசர் பண்றதா இருந்தாலும் பார்ட் ப்ரீபேமெண்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். தென் இந்த லோனுக்கான மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாவே 32.15% தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டுருக்காங்க. தென் இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து லேட் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் அனைத்து விதமான சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே இருக்கும். ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷன்ல பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்க்க மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். போத் salaried person and self employed person சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா 18,000க்கு மேல இருக்கணும். அதே சமயத்துல ஆதார் லிங்க் ஆகி இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அப்படிங்கிறதும் கையில இருக்கணும். தென் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. கீழே இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கான மொபைல் நம்பர், மெயில் ஐடி இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அப்ளை பண்றதுக்கான அந்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா இவங்க RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கறத கொடுக்குறோம். குயிக்கா ஃபிளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ அப்ளை பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க வேலிடான கவர்மெண்ட் ஐடி இருக்கணும், ப்ரூஃப் ஆஃப் இன்கம் இருக்கணும். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ சேலரி ஸ்லிப்போ சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். வேலிடான பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறதும் இருக்கணும். தென் ஏஜை பொறுத்தவரைக்கும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத இங்கேயும் போட்டிருக்காங்க. தென் அகைன் இங்கேயும் அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ல நம்ம முன்ன Play Storeல பார்த்தா அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்படி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று சப்மிட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து ப்ரூஃப் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது தேவைப்படும் அப்படிங்கிறத ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்லையுமே கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே ஓகே ப்ரோ அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறத, அதாவது 1 ஸ்டாரில் இருக்கக்கூடிய ரிவ்யூஸை நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது மோஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் அப்ளை பண்ணி முடிக்கும் பொழுது கம்ப்ளீட்டான ப்ராசஸ் அப்படிங்கிறதையுமே முடிச்சிடறோம். அதாவது ஈனாச் ப்ராசஸ் வரைக்கும் அனைத்து ப்ராசஸையும் முடிச்சதுக்கு அப்புறமா அப்ரூவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 1, 2 கிடையாது. இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் 1 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ரிவ்யூஸாக தான் இருக்குது. ஸோ இவங்க ஒன்லி டேட்டாவை மட்டும் தான் கலெக்ட் பண்ணுறாங்க, யாருக்குமே லோன் தரதில்லை, அப்ரூவல் தரதில்லை அப்படிங்கிறது தான் அதிகப்படியான நபர்கள் போட்டிருக்காங்க. லோன் தராமல் ஒரு லோன் அப்ளிகேஷன் எதுக்கு அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. இதை தவிர்த்து பாசிட்டிவ்ல ஒரு சில ரிவ்யூஸ் அப்படிங்கிறது இருந்தாலுமே அது அவங்க தரப்புல இருந்து போட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறதுமே இதில் லோன் தரதில்லை அப்படின்னு தான் இருக்குது. இதை தவிர்த்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் கேட்குறாங்க, இன்கம் ப்ரூஃப்காக வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது எதுவும் கேட்கறதில்ல, அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நிறைய ரிவ்யூஸ்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஓகே கைஸ், ஓவரால் இந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன், இதில் தரக்கூடிய லோன் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான அனைத்து விதமான டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே பார்த்தாச்சு. இது ஒரு புது அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு லோன் கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் பற்றின ரிவ்யூஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.